இந்த 3 கிரேசியான நியூஸை நீங்க கேட்டே ஆகணும். பூம் டெக்ஷன் ப்ரோ ஸ்டைல்ல இருக்குல்ல. ஓகேங்க. ஸோ 3 நியூஸுங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிக்சல் 10 இசை ப்ளூ அப்படிங்கிற கலர்ல ஜப்பான்ல இப்போ அஃபிஷியலா அவைலபிளா இருக்கு. ஸோ 10th ஆனிவர்சரியை மார்க் பண்ணும் விதமா ஜப்பான்ல இந்த கலர் வந்திருக்கு. இந்த கலர் இந்தியாவில் அவைலபிள் ஆச்சுன்னா நீங்க வாங்குவீங்களா? அடுத்து ஏர்டெல் தாங்க வேர்ல்டுலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் டெலிகாம் ஆபரேட்டர். ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைனா மொபைல் அப்படின்னு 1 பில்லியனுக்கும் மேற்பட்ட யூசர்ஸோட இருக்காங்க. இவங்க வந்து 650 மில்லியனோட இருக்காங்க. அண்ட் அடுத்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலையன்ஸ் ஜியோ இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் சைனா டெலிகாம் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் சைனா யூனிகாம் இருக்கு. எப்பா எல்லாமே வந்து மேக்ஸிமம் சைனா அண்ட் இந்தியாவை சார்ந்ததாக தான் இருக்கு. ஏர்டெலோட க்ளோரியஸ் ஏரியா எங்கெல்லாம் அப்படின்னா, எங்கெல்லாம் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா, ஒன்று இந்தியா, இன்னொன்று ஆஃப்ரிக்காங்க. ஏர்டெல் இதில் நல்லா பண்ணாலும் ஏர்டெல் பிளாக்ல கொஞ்சம் கோளார் பண்ணுற மாதிரி தான் நான் கமெண்ட்ல பார்க்குறேன். மூணாவது நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த டிவைஸ் வந்து டெட்டான அரைவலாக தான் இருந்தது. ஆனால் அதோட பிரைஸ் வந்து இப்போ ஹைக் ஆயிருக்கு. ஆனால் அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஐயாச்சாமி தான். நத்திங் ஃபோன் 3A லைட். அது வரும்போதே அது பெரிய இம்பாக்ட்லாம் ஏற்படுத்தல. சொல்ல போனால் சிஎம்எஃப் ஃபோன் 2 ப்ரோ இதோட வே பெட்டர்னு சொல்லலாம். ஸோ இந்த டிவைஸோட ரிவைஸ்டு பிரைஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, 8/128GB வந்து உங்களுக்கு 24,999 அண்ட் எம்ஆர்பி 29,999 ஆங்க. 8/128 இதுக்கு முன்னாடி 21,999, எம்ஆர்பி 22,999 இருந்திருக்கு. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8,256. பழைய ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து 23,999 எம்ஓபி, எம்ஆர்பி வந்து 24,999. இப்போ வந்து 33,999 ரூபா எம்ஆர்பியா இல்லை. சரி, இது ஆல்ரெடி டெட்டான அரைவல் தான். இதுக்கப்புறம் அதை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை. ஸோ இந்த மாதிரி 3 நியூஸை ஷார்ட்ஸில் கவர் பண்ணுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட விமர்சனங்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.